Hello guys, what's up everyone? This is Amir. Welcome back to another new video. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல அதுக்கு முன்னாடி first thing first, unfortunately நம்ம AK இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியல because அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ. So definitely next வீடியோல ஜாயின் பண்ணிடுவாரு. So அதுல எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. So இன்னைக்கு நம்ம எந்த மேட்சை பத்தி ரிவ்யூ பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் தான் நேற்று நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு பயங்கரமான மேட்சுங்க. ஆக்சுவலி இந்த மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் அந்த ஒரு ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு பாம் பிளாஸ்டிங் டீம். ஸோ நம்ம 200, 230, 240, 250 அந்த ஒரு இமேஜினுக்கு போயிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று டாக்கிங் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்தியன் செலெக்ஷன்ஸ், ஸோ இங்கிலாந்து டீம் செலெக்ஷன்ஸ், டாஸ்க்கு நிறைய மேட்டர் நம்ம பேச வேண்டியது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டீம் செலெக்ஷன்ஸ். ஸோ சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பின்னர்ஸோட போனாரு. அதுவே ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஓ மை காட், 3 ஸ்பின்னர்ஸா! ஒரு அதுவும் ஈடன் கார்டன்ஸ் கிரவுண்ட்ல, அந்த கிரவுண்டை பத்தி அஸ் யூஷுவல் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ பயங்கரமான ஒரு ட்ராக்கு. அந்த ட்ராக்ல 3 ஸ்பின்னர் எப்படி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு டவுட்டா இருந்துச்சு. பட் இந்தியா ஜெயிச்சதுனால டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அதை பத்தி யாருமே எதுவுமே பேசல. இன்கேஸ் இந்தியா தோத்து இருந்தாங்கன்னா அப்போ நீங்க நல்லா வாய்க்கிலேயே நல்லா எல்லாம் பேசியிருப்பாங்க, எல்லா மீடியாவும் பேசியிருப்பாங்க. இப்போ பாருங்க யாருமே பேசுறது இல்லை. அப்படியே வின் ஆனோடனே அப்படியே சும்மா ஆயிட்டாங்க. மேபி லாஸ் ஆயிருந்தா இவங்க அந்த டாபிக்கை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ மேஜர் டாக்கிங் பாயிண்ட்ஸ் நம்ம இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா, டாஸ்க்கு சூரியகுமார் ஜெயிச்சாரு. ஸோ அந்த வின் பண்ணதுலேயே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிச்சு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிவ். செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கு. அதனால ரொம்ப கஷ்டம் போடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சேட்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சஞ்சு சாம்சன் அவர் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டிங் பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் கொஞ்சம் நம்மளோட இவர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் போட்டு கொஞ்சம் அவரை திணற விட்டாரு. இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு 27 சம்திங் அடிச்சாரு. ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் தான் அதுவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜர் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா. ஸோ சச் அ ஃபினாமினல் டேலண்ட். நான் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்றது பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவை அது மட்டும்தான். ஸோ அவர் எப்படின்னா அடிச்சா ஒரு அதான் 20 பால்ஸ்ல 50க்கு மேலே போயிடுவார். அதுதான் அவரோட ட்ரெடிஷ்னல் ஃபார்முலாவே. அதுதான் ரொம்ப ரொம்ப வீடியோஸ்ல அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மேபி அவர் ஃபெயில் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அட் த சேம் டைம் அவர் சக்ஸஸ் ஆகுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் T20 ஃபார்மேட் அந்த மாதிரி தான். ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால அபிஷேக் சர்மா சச் a phenomenal பிளேயர். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 34 பால் சம்திங் 79 நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர், 79 நினைக்கிறேன். ஸோ சரியான ஒரு நாக்கு. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்தோம்னா அவ்வளோ பெருசா பேட்டிங் வேற யாருமே எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணலங்க. பிகாஸ் அபிஷேக் சர்மா முடிச்சிட்டாரு. ஸ்கோரே பார்த்தீங்கன்னா 134 சம்திங் தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சச் அ ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் பை டீம் இந்தியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலிங் வந்தோம்னா இதுதாங்க ஒரு பேட்டிங்கை விட நம்ம பேட்டிங்ல அவன் இப்படி அடிச்சான் இப்போ இப்படி பண்ணா அப்படி நம்ம நல்லா பேசலாம். ஆனால் மேஜர் ரோல் பிளே பண்ணது போலர்ஸ் தான். ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் டீம் இந்தியா போலர்ஸ். ஸோ ஹர்ஷ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவரில் போட்டு நம்மளோட இவர் பென் டக்கெட்டையும் சால்ட்டுக்கு லிட்ரலி புரியவே இல்லைங்க. எப்படி பிளே பண்ணுறதுனே புரியல. பிகாஸ் பால் அந்த வின்டர் டைம் ஆக்சுவலி. ஸோ வின்டர் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிச்சு மாஸ்டரிங்காக இருக்கும். ஸோ நல்லா ஸ்விங் ஆகும். லிட்ரலி அவருக்கு புரியவே இல்லை. தக்கிட்டு மாதிரி பரதநாட்டியமே ஆட விட்டாரு நம்மளோட சால்ட்டை ஹர்ஷ்தீப் சிங். ஸோ நல்ல போலிங், நல்ல லென்த்து. அவர் கொஞ்சம் பாலை சிங்கிளுக்கு பிளே பண்ணி பால் டாப் ஏஜ் ஆயிடுச்சு. அன்பார்ச்சுனேட்லி ஃபார் ஹர்ஷ்தீப் சிங். அதுக்கப்புறம் மெயினாக பேச வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா முகமது ஷமி. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா பிளே பண்ணலை. பிகாஸ் எந்த ஒரு ரீசனும் இந்தியன் டீம் தரப்புலேருந்து எந்த ஒரு ரீசனும் சொல்லலை. இன்ஜுரியா இல்லை ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸா இல்லை அவருக்கு என்ன ஆச்சுன்னு எதுவுமே சொல்லலை. சடன்லி அவர் பிளே பண்ணலை, அவ்வளோதான். ஒரே ஒரு மெயின் ஸ்ட்ரிங் பவுலர் மட்டும் தான் நேற்று பிளே பண்ணாரு, ஹர்ஷ்தீப் சிங். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியா நீங்கள் என்ன வேணா சொல்லாங்க, அவர் நல்ல பவுலர் அப்படி இப்படின்னு சொல்லலாம். பட் 4 ஓவர் போடுற ஒருத்து பவுலரான்னு கேட்டீங்கன்னா சத்தியமாக கிடையாது கைஸ். ஸோ நீங்கள் என்ன வேணா நீங்கள் நினச்சிக்கலாம். பட் தட் இஸ் ட்ரூ. 4 ஓவர்ஸ் போடுற கெப்பாசிட்டி கண்டிப்பாக கிடையாது ஹர்திக் பாண்டியாவுக்கு. 2 ஓவர்ஸ் வேணா தள்ளலாம். அதுவும் பவர் பிளேலாம் நோ வே. பவர் பிளேலாம் அவர் போடவே முடியாது. நேற்று 40 ரன்ஸ் போனாரு. இதே இது நார்மல் டே. அவர் குட் டேலேயே பார்த்தீங்கன்னா 40 ரன்ஸ் போறாரு. பர் ஓவருக்கு 10 ரன்ஸ் போறாரு. ஓகேங்களா? ஸோ இதுவே பேட் டே இருந்தா 50 அபோவ் போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஹர்திக் பாண்டியாவை நீங்க நம்பி போறது வேஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும், போலிங்கை பொறுத்த வரைக்கும்
ஹர்திக் பாண்டியா 4 ஓவர் நீங்கள் அவரை பேக்கப் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நீ நல்ல வேலை இன்னைக்கு அதுதான் சொல்கிறேனே, வின் ஆகிட்டோம். ஸோ நம்ம எண்ட் ஆஃப் தி டே இந்தியா வின் ஆனதுனால ஸோ அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, நம்ம அதை பற்றி எதுவுமே பேச முடியாது, யாருமே எதுவுமே பேசலை. இதுவே அவங்க தோத்துருந்தா நீங்கள் நல்லா பேசியிருப்பீங்க, இந்த டாபிக்ஸ் எல்லாமே எடுத்து வந்து பேசியிருப்பீங்க, எனக்கு தெரியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை நீங்கள் நம்பி 4 ஓவர் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. ஸோ அவர் அவர் வந்து இவ்வளோ இயர்ஸா ஒருத்தனுக்கு சான்ஸ் கொடுக்காம அவனை வெளியே உட்கார வச்சுட்டு, நான் ஆக்சுவலாக ரொம்ப இயர்ஸா சொல்லிட்டு இருக்கேன், சான்ஸ் கொடுங்கடா சான்ஸ் கொடுங்கடா சான்ஸ் கொடுங்க, கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஸோ நேற்று பார்த்துருப்பீங்களே பொட்டென்ஷியல் எப்படி இருக்குன்னு. நான் ஈடன் கார்டன் கிரவுண்டுக்கு மட்டும் சொல்லலை, இந்தியாவில் ஓவராலாக இருக்க எல்லா கிரவுண்டும் செம்மையா போடுவார் வருண் சக்கரவர்த்தி. பிகாஸ் லிட்ரலி அவர் என்ன போடுறாருன்னு புரிய மாட்டேங்குது பேட்ஸ்மேனுக்கு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன்லாம் வந்து வைக்கிறாரு பேட்டுக்கும் பாலுக்கும் ரொம்ப கேப்பு. ஸோ சர்ன்னு போகுது பால் உள்ள, அதனால ஏர் ஸ்பீடு வந்து அவர்கிட்ட ரொம்ப ஒரு இன்ஹான்ஸா இருக்கு. மற்ற ஸ்பின்னர்ஸ் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்பீடு வந்து ஒரு அளவுக்கு 80, 85, 90 அந்த அரௌண்ட்ல இருக்கும். இவர் போறதெல்லாம் 100, 95க்கு மேலே தான் மோஸ்ட்லி டெலிவரி. பிகாஸ் ஏர் ஸ்பீடு வந்து அந்த மாதிரி இருக்கு. இப்போ ஒரு ஸ்பின்னர் போறாங்கன்னா பேக் ஃபுட்ல போய் நம்ம பஞ்ச் பண்றதுக்கான ஒரு டைம் இருக்கும். பட் வருண் சக்கரவர்த்திக்கு டைமே இல்லை, நீங்க பேக் ஃபுட் போறதுக்குள்ள பால் பட்டார்னு வந்து அடிச்சிருது, பேடையோ ஸ்டிக்கையோ. ஸோ அந்த மாதிரி பிகாஸ் அவ்வளோ எபிலிட்டி வந்துருச்சுன்னா சும்மா கிடையாது. ஸோ அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் அந்த ஒரு எபிலிட்டியாக அவருக்கு வந்திருக்கு. ஸோ அதில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. இந்த ஹார்ட் ஒர்க்கான ரிவார்டு தான் வந்து நம்ம நேற்று இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் T20ல பார்த்தோம். ஸோ சச் அ ஃபினாமினல் பவுலர். அட்லீஸ்ட் இப்போயாச்சும் சான்ஸ் கொடுக்குறீங்களே டே, இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் சான்ஸை கொடுத்து தொலைங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. ஸோ அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் நினைக்கிறேன். ஸோ செம்ம ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் பை வருண் சக்கரவர்த்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் அக்ஷர் பட்டேல், அவரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவரில் ஐ திங்க் பட்லர் அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன், போட்டு செம்மையா அடிச்சிட்டாருங்க அவரை. அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை. பட்லர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்தாரா இல்லை அதுக்கு முன்னாடி வந்து ஓவர் போடாருன்னு தெரியல. அவரும் ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டு நம்மளோட ஜேம்ஸ் ஓவர்டனையும் சம் பிளேயர்ஸையும் 2 விக்கெட்ஸ் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அவரும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலிங் யூனிட் தட்ஸ் இட். இவர் வந்து பிஷ்னாய் ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டார். பிகாஸ் அந்த ஜிப் இருக்கிறனால போட்டார். அவர் மோஸ்ட்லி அவர் வந்து லெக் ஸ்பின் போடுறதே கிடையாது, எல்லாம் வந்து ஆஃப் ஸ்பின் தான் போட்டு கூகுளி சொல்லி ஆஃப் ஸ்பின் போட்டுட்டு இருக்காரு. பட் நேற்று அவர் வருண் சக்கரவர்த்தியும் ரவி பிஷ்னாயும் சேர்த்து நல்லா போடுறாங்க, நல்ல ஒரு பேருன்னு சொல்றாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக கிடையாதுங்க. வருண் சக்கரவர்த்திக்கு வந்து குல்தீப் யாதவ் தான் பெஸ்ட் பேர் நினைக்கிறேன் பர்சனலி நான். பிகாஸ் ரவி பிஷ்னாய் பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனலாக இருக்காருங்க, அவர் போடுறது ஃபுல்லாக ஒரு ப்ரெடிக்டபிளாக தான் இருக்கு, எல்லாமே ப்ரெடிக்டபிளா. நேற்று வந்தது இங்கிலீஷ் டீம் அது, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு ஸ்பின்னு தெரியாது. ஸோ அதனால அவங்க மாட்டிக்கிட்டாங்க. நீங்க ஸ்ரீலங்காவோ இல்லை ஆப்கானிஸ்தானோ இல்லை பாகிஸ்தானோ இல்லை அனதர் ஏதாச்சும் ஏஷியன் டீம்ஸ்க்கெல்லாம் போய் நீங்க மாட்டீங்கன்னா ரவி பிஷ்னாயை போட்டு செம்ம அடிச்சிருவாங்க. ஸோ அதனால வந்து அவர் வந்து கொஞ்சம் லெக் ஸ்பின் போடுறதுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அவர் வெறும் கூகுளி நீங்க வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு டைம் ஆஃப் பீரியடுக்கு அப்புறம் உங்களை நோட் பண்ணி செம்ம அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால ரவி பிஷ்னாய் வந்து அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாருன்னா மேபி குட் ஃபார் அவர் ஃபியூச்சர். தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்தியனோட டாக்கிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இவங்க தான் வந்து நேற்று வந்து இவங்க நல்லா பண்ணாங்க. ஸோ இங்கிலாந்து டீம் சைடு நம்ம பார்த்தோம்னா வந்து ஓப்பனிங் சால்ட்டும் கிளிக் ஆகல, இவரும் நம்மளோட டக்கட்டும் கிளிக் ஆகல, வில் ஜாக்ஸ் கிடையாதுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாகிஸ்தான்ல ஒரு பவுலர், அவர் தான் மேன் ஆஃப் த சீரியஸ் வாங்கினாரு இங்கிலாந்து டீமுக்கு, அவரையும் டிராப் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ரீசன்னு எதுவுமே சொல்லவே இல்லை இங்கிலாந்து. ஸோ பிராண்டன் மெக்காலம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்ல இருக்க அந்த ஒரு டீம் வந்து அப்படியே ஒரு 2-3 பிளேயர் அப்படியே எடுத்து T20ல போட்டிருக்காரு. ஸோ அவங்க எப்படி செட் ஆவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஸோ பென்டகனும் ஃபெயிலியர், நேற்று சால்ட் வந்து நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், அவர் வந்து ஒரு மாதிரியான பிளேயர், அடிச்சா அடிப்பாரு இல்லைன்னா போயிடுவாரு. நீங்க அவர்கிட்ட வந்து கன்சிஸ்டன்சின்ற ஒரு விஷயம் வந்து எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான் நம்ம பிலிப் சால்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பட்லர். அவர் தாங்க நேற்று கிளியரா நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க, இவ்வளவு வருஷம் IPL பிளே பண்ணி இவ்வளவு வருஷம் இந்தியன் ஏஷியன் கிரவுண்ட்ஸ்ல பிளே பண்ணதுக்கான ரிவார்டு நீங்க நேற்று ஜார்ஜ் பட்லர் கிட்ட பார்த்துருப்பீங்க. பிகாஸ் நீங்க மற்ற பேட்ஸ்மேன்லாம் பார்க்கும்போது எல்லாம் வந்து ட்ரூ த லைன் போறாரு, இவர் மட்டும்தான் பாலுக்கு வெயிட் பண்ணி அடிச்சாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு அதான் எக்ஸ்பீரியன்ஸ் கேன் மேக் எவ்ரி திங். ஸோ அது ஒண்ணுதான் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம நேற்று ஜார்ஜ் பட்லர் கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் நம்ம பார்த்துருப்போம். நேற்று பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லா பாலும் பேக் ஃபுட்ல போயிட்டு கவர், எல்லாம் வந்து ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்.
இந்த கத்தி அடிக்கிறது சுத்துறது இதெல்லாம் கிடையாது, ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட். நேற்று ஜார்ஜ் பட்லர் விளையாடுனா நான் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ். பிகாஸ் இப்போதான் அவர் இன்ஜுரியிலேருந்து வந்தோடனே இப்படி ஒரு நாக் பார்த்தோன்னே ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி ஜார்ஜ் பட்லர் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ராஜஸ்தான் வேற விட்டாங்க, தட் இஸ் அது வேற விஷயம். சரி விடுங்க, அவர் பண்ண சரியான பெர்ஃபார்மன்ஸ். அவர் அடிச்சதுனால தாங்க அந்த ஸ்கோர் ஆச்சு வந்துடுச்சு, இல்லைன்னா அது கூட கோவிந்தா தான். எண்ட் ஆஃப் த டே வந்து இங்கிலாந்து வந்து ஜார்ஜ் பட்லர் பண்ணாரு. ஸோ நம்ம போலிங்க்குன்னு பேட்டிங்ல பெருசா பேசுறதுக்கு யாருமே இல்லைங்க. ஸோ பெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பையன், சரி நீங்கள் அவரை போய் நீங்கள் ஒன்றும் போயிட்டு பிளேம்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஹி இஸ் லேர்னிங். ஸோ லேர்ன் பண்ணதுக்கப்புறம் அவன் நல்லா பண்ணுவான். பெரிய பெரிய பிளேயர்ஸே எதுவுமே பண்ணல நேற்று. நீங்கள் போய் அவங்கள போயிட்டு கார்னர் பண்ணுங்க, அதை விட்டு சின்ன பையனுக்கு வச்சுக்கு நீங்கள் வரவே வராதிங்க. அவன் இப்போதான் லேர்ன் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் மேட்ச் இன் ஏஷியன் கண்ட்ரி ஃபார் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணுறான். ஸோ அதனால வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சம் போக 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 கற்றுப்பான். அவங்ககிட்ட அந்த எபிலிட்டி இருக்குது, அந்த பொட்டென்ஷியல் இருக்குது. ஒரு பிளேயரை ஆக்சுவலி பார்த்தவொன்னே தெரிஞ்சிருவாங்க. ஸோ அவன் நேற்று என்ன ஆச்சுன்னா ஹார்ட் ஹிட்டிங்காக போனால் நம்ம பெத்தில். ஸோ அதனால வந்து முடியல. ஸோ கொஞ்சம் பாலுக்கு வெயிட் பண்ணி கொஞ்சம் போக, அதான் ஹீஸ் லேர்னிங், போக 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 கண்டிப்பாக கற்றுப்பான். அவர் சரியான ஃபியூச்சர் ஸ்டாரு, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பெட்டில் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. அவர் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பிளேயராக வரதுக்கான எல்லா ஒரு வாய்ப்பும் இருக்குது இங்கிலாந்து டீமை பொறுத்து. போலிங்க்கு வந்துட்டோன்னா அதுதாங்க நான் வந்து நேற்றே சொன்னேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஜோஃப்ராவாக இருக்கட்டும், நம்ம மார்க்வுட்டாக இருக்கட்டும், ஹக்கீம்சன்னாக இருக்கட்டும், இவர் ஆதில் ரஷீத், ஸோ 4 பேர் தான் ஒரே ஒரு ஸ்பின்னர்ஸோட தாங்க இவனுங்க இங்கிலாந்து வந்து போனாங்க. அப்போவே எனக்கு பெரிய டவுட்டு, நீங்கள் லியாம் லிவிங்ஸ்டனு பெட்டிலெலாம் நம்பிலாம் நீங்கள் ஸ்பின்னிங்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏங்க ஆதில் ரஷீத் ஒரே ஒரு ஃப்ரண்ட் லைன் போலர் தாங்க ஸ்பின்னிங்கை பொறுத்த வரைக்கும். ஒரு போலர் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவர் நேற்று கூட 2 விக்கெட் எடுக்க ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஒரு வந்து காட்டன் போல்ட் சான்ஸ் வந்து ஆதில் ரஷீதே ட்ராப் பண்ணாரு. ஸோ கையில் வந்து பால் நிற்கல, அது வந்து பாப்பப் ஆகி வெளியே போயிடுச்சு. ஸோ வந்து ஆதில் ரஷீதே வந்து ஒரு கேட் ட்ராப் பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ரன்னிங் கேட்ச் ஒன்று இங்கிலாந்து ட்ராப் பண்ணாங்க ஆதில் ரஷீத் போலிங்ல. ஸோ அவரால் முடிஞ்சதை அவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் அது கிரியேட் பண்ணார், ஆப்பர்ச்சுனிட்டி அது ஒரு கிரியேட் பண்ணார் விக்கெட் எடுக்கிறதுக்கு. மற்ற போலர்ஸ் அது கூட பண்ணலை. ஸோ நல்ல போட்ட போலர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர், சரியான போலிங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரியில தான் வந்தார். பட் அவரும் பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பீடு போட்டார், நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த் போட்டார். பட் இந்த கிரவுண்டுக்கு அந்த லென்த்து செட் ஆகுமான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சராக இருக்கட்டும், மார்க்வுட்டாக இருக்கட்டும், நம்ம ஹக்கீம்சன்னாக இருக்கட்டும், 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் லென்த்ஸு, எல்லாம் ஷார்ட் பால் குத்தி நீங்கள் குத்தி போட்டால் எங்கள் வேலைக்கே ஆகாது ராஜா, ஓகேவா? ஓரளவுக்கு ஃபுல் லென்த் போடணும். ஸோ இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் போடுறதுக்கு அங்கே யாருமே கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்தாங்க 2-3 பேர், அவங்களையும் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்க இந்த சீரியஸ். நீங்கள் ஓடி வந்து குத்தி போட்டிங்கன்னா இவங்க அடிக்க தான் செய்வாங்க, ஓகேங்களா? இந்தியாவெல்லாம் நீங்கள் ஸ்பீடு காமிச்செல்லாம் பயமுறுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓரளவுக்கு பால் ஸ்விங்கிங் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ட்ரிக்கை வந்து இங்கிலாந்து சத்தியமாக நேற்று மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஹக்கிங்சன் பார்த்தீங்கன்னா சரியான அடிச்சாருங்க நம்ம சேட்டன். ஸோ அந்த கவர்ஸ் மேலே 6, ஸ்டேட்டில் 6, அதுக்கப்புறம் நவுந்து ஃபிளிக்கில் ஒரு 6 அடிச்சாடு பாருங்க நம்ம சஞ்சு. சச் அ ஃபினாமினல் ஷாட்டு. ஹக்கிங்சன் நேற்று யோசிச்சிருப்பாரு, ஓ இதுதான் இந்தியன் டீமா, இதுதான் இந்தியாவா? ஏன்னா போன வாட்டி ஐபிஎல்ல வந்து அவர் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் ஏதோ ஒரு டீம் எடுத்துச்சு, அவர் வரலன்னு சொல்லி குயிட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து பெரிய விஷயமா பேசினாங்க, என்னடா ஹக்கிங்சன் வரல, என்னடா குயிட் பண்ணிட்டாரு ஐபிஎல் சீசனே. ஸோ அவர் வந்து இப்போ புரிஞ்சிருக்கோம், நம்ம போன வருஷம் ஐபிஎல் வந்தால் நம்மளை போட்டு சம்மடி அடிச்சிருப்பாங்க போல. பிகாஸ் அவர் வந்து டெஸ்ட் மேட்ச்ல ஓவர்சீஸ் கண்ட்ரில வேணா எஃபெக்டிவா இருக்கலாம், தவிர இந்தியன் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து வெறும் நீங்க ஓடி வந்து ஸ்பீடா போட்டீங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஓரளவுக்கு ஸ்லோ ஒன் வேணும், கட்டர் வேணும், நீங்க எதனாச்சும் வேரியேஷன் எடுத்துட்டு வரணும். நீங்க டிப்பு ஓடி வந்து டமாலாம் ஸ்பீடா போட்டீங்கன்னா திருப்பி அடிக்க தான் செய்வாங்க, ஓகேங்களா? இந்தியன் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் அதுதான். இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவில் வேணா மேபி நீங்க போடுற அந்த ஸ்பீடு, நீங்க அந்த போடுற ஜிக்கு வந்து ஒரு அளவுக்கு பால் குத்தி ஹெட்ஜ் ஆகலாம், காட்டன் போல்ட் ஆகலாம், இல்லை டாப் ஹெட்ஜ் ஆகலாம், மேபி எதனாச்சும் நடக்கலாம். பட் இந்தியன் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ஒரு அளவுக்கான ஒரு கதை இருக்கணும். அந்த வேரியேஷன்ன்ற ஒரு டாபிக் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஒரு ஸ்லோ ஒன்று நீங்க வந்து எதனாச்சும் ஒன்று நீங்க டெவலப் பண்ணணும். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஃபர்குசனை நம்ம கலாய்க்கலாம். இங்கிலாந்து ஃபர்குசன் வந்து ஒரு நாள் செம்ம அடி வாங்குறாரு போட்டு செம்மையா. பட் நீங்க ஃபர்குசன் கிட்ட ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணி பாருங்க, அவரால் 150 போட முடியும், அவரால் 110 போட முடியும், ஸ்லோ ஒன்னும் போட முடியும். அந்த ஒரு வேரியேஷன், அந்த ஒரு கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கு. நம்ம வந்து அவர் ஸ்பீடா போட்டா எல்லாருமே அடிப்பாங்க தான், ஃபர்குசன் அடிப்பாங்க, நம்ம ஜாலியா கலாய்க்கலாம். பட் அந்த ஒரு வேரியேஷன் அவர்கிட்ட இருக்கு, நம்ம அது வந்து எப்பவுமே வந்து மறக்க முடியாது. அது நம்ம எப்பவுமே வந்து இல்லைன்னு நம்ம பிளேம் பண்ணவே முடியாது. அவர்கிட்ட வந்து ஸ்லோ ஒன் வேரியேஷன் ஒன்று இருக்கு, அது செம்ம எஃபெக்டிவா இருக்கும். பிகாஸ் ஒரு போலர் வந்து 150 போடுறாரு,
திடீர்னு அவர் ஒரு 110ல போடும்போது ஒரு மாதிரி ஆயிடும். அங்க நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஆயிடும். நம்ம நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், 150ல வர பால் சர்க்குன்னு போவோம், நம்ம நெக்ஸ்ட் அதே பாலுக்கு வெயிட் பண்ணுவோம். அதே பால் நம்ம ரெடியா இருக்கும்போது ஸ்லோவா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது பாத்தீங்கன்னா ஒரு சரியான எபிலிட்டி. அந்த எபிலிட்டி வந்து ஃபர்கூசன் கிட்ட இருக்கு. ஸோ அந்த ஒரு எபிலிட்டி வந்து இவரும் மேபி அந்த எபிலிட்டி இவரும் அதுல ஒர்க் பண்ணி, நம்ம அகிம்சன் வந்து ஒர்க் பண்ணி கொஞ்சம் அவர் டெவலப் பண்ணா மட்டும்தான் வந்து இந்தியன் கண்டிஷன்ல, ஏஷியன் கண்டிஷன்ல அவர் வந்து சர்வே பண்ண முடியுங்க. இல்லைன்னா நீங்க போட்டு உங்களை பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. நேத்து கொடுத்தது உங்களுக்கு கொஞ்சம் அடிதான், ஓகேங்களா? நேற்று உங்களுக்கு கொடுத்தது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் மாதிரி நம்ம சொல்லலாம். இதுவே வந்து நீங்க மற்ற டீம்ஸ் கிட்டலாம் மாட்டினீங்கன்னா போட்டு பொழந்துருவாங்க. ஓடி வந்து நீங்க குத்தி ஷார்ட்ல போட்டீங்கன்னா என்ன, வாட் இஸ் திஸ்? ஓகே, நீ அவரும் ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாரு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அதான் லேர்ன் பண்ணிக்கோங்க. நீங்க கத்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க அந்த வேரியேஷன்லாம் கொண்டு வாங்கன்னு தான் சொல்றோம், தவிர நம்ம வேற எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் மேட்ச் சேப்பாக்ல நடக்க போகுது. அதுவும் பாத்தீங்கன்னா சரியான எக்ஸைட்மெண்ட். இப்போதான் சரியான அடி வாங்கிட்டு சேப்பாக் அப்படியே வராங்க இங்கிலாந்து. சேப்பாக் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் அதுதாங்க. இங்க வந்து நம்ம வந்து பெரிய ஸ்கோர் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. 220, 250, 230 அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே எதிர்பார்க்கவே முடியாது. இது வந்து ஒரு ஆவரேஜான கிரவுண்ட். பட் ஸ்பின்னர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சரியான ஹெல்ப் இருக்கும். ஸோ இந்தியன் டீம்ல வந்து எதனாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சேஞ்சஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பர்சனலி. பிகாஸ் அந்த 3 ஸ்பின்னர் அப்படியே ஆடுவாங்க சேப்பாக்குன்றனால. ஏன்னா நீங்க ஈடன் கார்டன்ஸ்லயே 3 ஸ்பின்னர் ஆடுறீங்க, சேப்பாக்ல போய் ஆட மாட்டீங்களா? ஸோ அதனால சேப்பாக்ல வந்து 3 ஸ்பின்னரை கண்டிப்பா ஆடுவாங்க. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, சிமிலரான டீம் தான் போகும். இங்கிலாந்துல நான் வந்து எந்த சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ரியான் அகமது உள்ள வரணுங்க. ஒரு ஸ்பின்னர் வந்து சேப்பாக் பொறுத்தவரைக்கும் ரியான் அகமது உள்ள இருக்கணும். நீங்க லிவிங்ஸ்டன் நம்பி ஸ்பின்னரெல்லாம் போக முடியாது. அவர் வந்து ஹர்திக் பாண்டியா சொன்ன பாத்தீங்களா, அதே டாபிக் தான். 2 ஓவர் 3 ஓவர் மேபி அவர் தள்ளலாம். நீங்க அவரை வந்து ஒரு மெயின் ஸ்பின்னரா, செகண்ட் ஸ்பின்னரா நீங்க அவரை எடுத்துட்டு போனீங்கன்னா வேலைக்கே அதை போட்டு பொழந்துருவாங்க. அதனால வந்து நீங்க லியாம் லிவிங்ஸ்டன் நம்பிலாம் போக முடியாது. ரியான் அகமது வந்து ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பா உள்ள இருக்கணும். இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து உள்ள வந்தா மட்டும்தான் எதனாச்சும் ஒரு அவங்க ஜெயிக்கிறதுக்கான முயற்சி எடுக்க முடியும். இல்லைன்னா வந்து போட்டு வாங்கிடுவாங்க சேப்பாக் கிரவுண்ட்ல. நீங்க வந்து இதே மாதிரி எடுத்துட்டு நம்மளோட அகிம்சனை மார்க் உட்டெல்லாம் எடுத்துட்டு போனா குத்தி ஏத்துவாங்க, போட்டு வாங்கி ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்டு உங்களை ஈடன் கார்டன்ஸ்ல வாங்கின அடியை விட மரண அடி கொடுத்துருவாங்க சேப்பாக்ல. ஸோ நீங்க சென்னைக்கு வரீங்கன்னா நீங்க யோசிச்சுட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி, நல்ல ஒரு பிளானோட வரணும். மினிமம் 2 ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். நீங்க ரியான் அகமது உள்ள கொண்டு வாங்க. யாரை டிராப் பண்ணீங்க என்ன பண்ணீங்கன்னா எனக்கு தெரியாதுங்க. நீங்க அவனை கொண்டு வந்தா மட்டும் தான் நீங்க வந்து இங்க பொழைக்க முடியும், நீங்க வந்து இங்க சர்வே பண்ண முடியும் சேப்பாக் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ செகண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஐ திங்க் வந்து சென்னையில அவ்வளவா இங்கேயோ கொஞ்சம் வின்டர் இருக்கிறதுனால டியூ கண்டிப்பா இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் இப்பயே சொல்லிடுறேன், டியூ வந்து இருக்கும். டாஸ்க் வின் பண்ணீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து போலிங் தான் எடுக்கணும். ஸோ பேட்டிங் எடுத்தீங்கன்னா ஏன்னா செகண்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ்ல நிறைய டியூ வரும். அதனால நீங்க வந்து டாஸ் வின் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே சூஸ் டு போல் ஃபர்ஸ்ட் நீங்க தயவு செஞ்சு போயிடுங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். நம்ம வந்து சேப்பாக் மேட்ச் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் சொல்லுவோம். செம்ம ஈகராக இருக்கு அந்த மேட்ச்க்கு வெயிட் பண்றதுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டோட்டல் ரிவ்யூ. ஸோ நம்ம சேப்பாக் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஏகேவும் நம்ம கூட கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுவாரு. ஸோ அந்த மேட்ச் ரிவ்யூவும் நம்ம கண்டிப்பாக பார்க்க போறோம். ஸோ தேங்க்யூ, நம்ம கூட அப்படியே ஜாயின் பண்ணி இருங்க. தட்ஸ் இட்.